திருப்பத்தூர் அருகே கசிநாயகன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வி படிப்பை மேற்கொள்வது குறித்தும் லட்சியத்தை அடைவது குறித்தும் ஆலோசனை மற்றும் அறிவுரை வழங்கி மாணவர்களின் புகைப்படத்தை பேனர் வைத்த தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி மற்றும் ஆசிரியர்கள். திருப்பத்தூர் அடுத்த கசிநாயகன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 770 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் IAS, IPS, MBBS, பைலட், செவிலியர், வழக்கறிஞர், நீதிபதி, தொழில் முனைவோர், மென்பொருள் பொறியாளர் உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்வி படிப்பை படிக்க விரும்பும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு மேலும் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உயர்கல்வி படிப்பை படிக்க செல்லும் போது பல்வேறு உதவிகளை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கம் சார்பாக வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான செய்திகள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள் மத்தியில் பேசிய தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி, திருச்சி பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தமிழக அரசு உதவி பெற்று படித்து தற்போது IAS படிப்பை முடித்து உள்ளார் என உண்மை நிகழ்வினை கூறி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். அதேபோல நம் பள்ளியில் பயிலும் மாணவிகள் அனைவரும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழக அரசு கல்விக்காக பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் நிலையில் அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அவருடைய இலக்கை அடைய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மேலும் பள்ளியில் பயிலும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் வாழ்க்கையின் லட்சியத்தை கேட்டறிந்து IAS, IPS, MBBS, நர்சிங், பைலட், ஜட்ஜ், டீச்சர், என்டர்பிரனர், இன்ஜினியர் போன்ற அவர்களின் புகைப்படத்தை பேனர் அடித்து எங்களின் கனவு சுவர் என்ற தலைப்பில் காட்சிப்படுத்தப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டனர். இதனை பார்க்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் தன் இலக்கையும் லட்சியத்தையும் அடைய வேண்டும் என்ற உணர்வும் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்ற எண்ணமும் தோன்ற வேண்டும் என்ற நோக்கில் வைக்கப்பட்டது. இதனை மாணவர்களின் பெற்றோர்களும் பொதுமக்களும் வெகுவாக தமிழக அரசை பள்ளி நிர்வாகத்தை பாராட்டி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். படித்த அந்த குழந்தைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு நாமக்கல் ஒரு பாப்பா பேட்டி கொடுத்தாங்க. நானே பார்த்தாத அந்த பேட்டி என்னன்னு சொன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் சாதாரண தினக்கூலி கார்பெண்டர்னா தச்சு வேலை செய்யறவங்க. அதை நீங்க பார்க்கலாம். என்னாலே முடியுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் அந்த திட்டமே. அந்த பாப்பா கல்லூரி படிச்சது, இளங்கலை, முதுகலை, அதுக்கு அடுத்தபடி என்ன செய்யறதுன்றது தெரியாம நம்ம இந்த குரூப் TNPSC எக்ஸாம் எழுதலாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம் என்ற இலக்கோடு அந்த பாப்பா வந்துச்சு. ஆனா பயிற்சி திட்டத்துல சேர்ந்து தன்னால படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை இல்லை. ஏன்னா எப்படி பார்க்கறது, ஒரு மாதத்துல 6,500 ரூபாய் அல்லது 7,500 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் இருக்கும். இந்த 15,000 என்னுடைய பெற்றோர்கள் எப்படி கட்டுவாங்க என்ற ஒரு மன கஷ்டத்தோட வளர்ந்த ஒரு பாப்பா தான் அந்த பாப்பா. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற குழந்தைகளுக்கு ஒரு தேர்வு வச்சு உண்மையிலே படிப்பதற்கு ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு அந்த தேர்வு மூலமா செலக்ட் பண்ணி அந்த குழந்தையை எடுத்துடுறாங்க. அவங்க சென்னைக்கு கொண்டு போயிடுறாங்க. சென்னைக்கு கொண்டு போயிட்டு ஒன்று உறைவிட பள்ளி மாதிரி அதே அங்கேயே சாப்பிடுறது, அங்கேயே தங்கிக்கிறது, அங்கேயே பயிற்சி வைத்து அந்த பயிற்சிக்கு மினிமம் ஒரு 15,000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் அல்லது ஒரு 8,500 ரூபாய், 7,000, டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்ஸ்டிடியூஷன். இந்த பணத்தை எப்படி கட்டணும் என்ற ஒரு கஷ்டத்தோடு இருந்த அந்த குழந்தை சிவில் சர்வீஸ் கோச்சிங் சேருது. சென்னையில சிவில் சர்வீஸ் கோச்சிங்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு துறை வருது. அந்த ஐஆர்எஸ்னா சிவில் சர்வீஸ் நிறைய கேட்டகரி இருக்குது. ஒரு 10, 15, 20 கேட்டகரி இருக்கும். ரெவன்யூ சர்வீஸ் கிடைக்குது. நம்ம ஏன் இன்னும் ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி 2வது அட்டெம்ப்ட்ல IPS ஆயிடுது. 2வது அட்டெம்ப்ட்ல IPS ஆயிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. மெட்ராஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் சிறப்படைஞ்சாங்க, யார் வெற்றியாளர்கள் என்றது ஒரு நிகழ்வுல அந்த பாப்பா பேட்டி கொடுத்தா அந்த டிவியில போட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு 2,000, 1,000 ரூபாய் கட்டுறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இந்த அரசாங்கம் எனக்கு 15,000 ரூபாய் கட்டுகிற அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்ன இந்த இடத்துல பயிற்சி கொடுத்தாங்க. தேர்வு எழுதி ஆல் இந்தியா லெவலில் 50,000 ரேங்க் எடுத்தேன். ஆல் இந்தியா லெவலில் 50,000 ரேங்க் எடுத்தேன். அதுக்கு எடுத்தபடியா ரேங்க் மாத்திரம் இல்லை, திரும்ப நாங்கள் இன்டர்வியூ போகணும். அதுக்கு எப்படி சார், அதுக்கும் கோச்சிங் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 50,000 அந்த கவர்மெண்ட் செலவு பண்ணுது. அப்ப அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்து அந்த மிடுக்குடன் இப்ப இந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா IPS கிளாஸ்ல பாத்துருக்கீங்க பாருங்க. அவங்க என்னென்ன எண்ணத்தோட நாங்கெல்லாம் வளர போறோன்ற ஒரு எண்ணத்துல
அவங்களுடைய போட்டோவை பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி. அவன் வாழ்ந்த நாள் பிறந்த அன்னைக்கு அவங்க பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டா 6ஆம் கிளாஸ்லயோ அல்லது 10ஆம் கிளாஸ்லயோ 1ஆம் கிளாஸ்ல சேரும்போது மகிழ்ச்சி இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் படிச்சு 11th பப்ளிக் என்னது ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரி ஜனவரி 30ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுல எங்க போட்டோவை பார்த்த உடனே ஒரே ஒரு சந்தோஷமா இருக்குது, ஒரே குதூகலமா இருக்குதுன்னு பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை பாருங்க. மற்ற நேரத்தில் எப்படிலாம் மூஞ்சி பார்த்தாக்க ஒரு மாதிரி இருப்பான், இஞ்சி தூணு குரங்கு மாதிரி இருப்பாங்க எங்க பிள்ளைகள்லாம், கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க ஒவ்வொருடைய முகத்திலையும் பார்க்கும் பொழுதுதான் பால் வடியுது தேன் வடியுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மகிழ்ச்சியை நான் இந்த குழந்தைகளுடைய மகத்தை நான் முன்னாடி பண்பா நான் பார்த்தேன்.